தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனால் எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிட்றாரு, கோட்டையிலே சாப்பிட்றாரு, அவர் வாயில் அவரே வச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான பிரச்சனைகளை பற்றி என்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வாயை திறப்பார் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு நாங்கள் எதிர்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பேட்சை நாங்கள் அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை, எங்களுடைய எண்ணங்களை தெரிவிச்சிருக்கிறோம். அதுவும் எப்போதாவது பேசுகிற முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அப்பவும் தன்னை முதலமைச்சர் அப்படிங்கிறத மறந்து இன்னும் பிரச்சார மோட்லேயே பேசிட்டு இருக்கிறாரு. சிஎம் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் முழுக்க முழுக்க ரீல்ஸ் வெறியிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு கண்டென்ட், எல்லாமே ரீல்ஸ் தான். இதையெல்லாம் முதலமைச்சர் கவலைப்படுற மாதிரி துளியும் தெரியல. அவருடைய ஒரே சிந்தனை இந்த ஆட்சியை எப்படி காப்பாற்றிக்க போறோம் அப்படிங்கிற அந்த கவலையில் தான் அவர் இருக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு பீரோ புல்லிங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எம்எல்ஏ புல்லிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேனிக் பையிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. திடீர்னு ஒரு பேரிடர் காலமோ இல்லை ஒரு கடை அடைப்போ அப்படி நடக்கும்போது மக்கள்லாம் போய் அவசர அவசரமாக போய் வீட்டுக்கு தேவையான சாப்பாடு பொருட்கள், வண்டிக்கு தேவையான பெட்ரோல் டீசல் எல்லாம் போட்டு வச்சுப்பாங்க. அது பேர் பேனிக் பையிங்னுவாங்க. ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது. அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் ஆட்சி அமைஞ்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக போய் என்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்க பேனிக் பையிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு.